ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் சினிமா அப்டேட் என்னென்னா, ஒரு வழியாக படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கப்பா. அஜித் ரசிகர்களை இனிமே கையாளவே பிடிக்க முடியாது. அப்படி எந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம் வாங்க. ஒரு பெரிய ஹீரோ படம் நடிக்கிறாருன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்தை பற்றின நிறைய அப்டேட், நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். படத்தோட ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம ஹாப்பியாக இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் அந்த படம் ஒரு மாதம் 2 மாதம் டிலே ஆகுதுன்னா கூட ரசிகர்கள் அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் பெரிய நடிகராக இருந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ணலன்னா எப்படி பாஸ்? அந்த மாரி தான் இருக்குது. அஜித் நடிக்கிற சமீபத்திய படங்கள் அந்த வரிசையில் தான் வருது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது ரிலீஸ் பண்ணிடுவார். ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் அவர் நடிக்கிற படங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னே சொல்லலாம். அப்படியே படம் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் இந்தமாரி கேப்பை விட்டால் அவரோட ரசிகர்கள் பாவம் இல்லையா? மற்ற ஆக்டர்லாம் பாருங்கப்பா, ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த படத்துக்கு சைன் பண்ணிவிட்டு அடுத்த படத்துக்கு சேர்த்து படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ, டீசர் எப்போ வரும், போஸ்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் மேலே அப்டேட் விட்டு அவங்களோட ஃபேன்ஸை எல்லாருமே ஹாப்பி மூடில் வச்சிட்ருக்காங்க. ஆனால் அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் படம் வருமா வராதா, இல்லை கார் ரேஸுக்கு போயிடுவாரா, அப்படி இல்லைன்னா வேர்ல்டு டூர் ஏதாவது போயிடுவாரா அப்படின்னு எந்நேரமும் பதட்டத்திலே இருக்காங்கன்னே சொல்லணும். இந்த நிலைமையில தான் அஜித் அவர்கள் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் விடாமுயற்சின்னு ஒரு படத்தில் கமிட் ஆனார். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே பிரச்சனை தான். இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சிருந்தாங்க. படத்தோட ஷூட்டிங் எல்லாருமே வெளிநாட்டில், அதாவது அஜர்பைஜானில் தான் நடந்துருந்துச்சு. அஜர்பைஜானோட கிளைமேட்டு ரொம்ப மோசமாக இருந்ததால் படப்பிடிப்பும் தள்ளி தான் நடந்ததுன்னே சொல்லலாம். இதனாலேயே படத்தை குறிப்பிட்ட தேதிக்குள்ளே எடுத்து முடிக்க முடியல ப்ரொடக்ஷன் டீமால். ஷூட்டிங் கிட்டத்தட்ட 2 மாதம் பிரேக் ஆனதும் அஜித் என்ன பண்ணிட்டார்னா ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே வேர்ல்டு டூர் போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயமே ப்ரொடக்ஷன் டீமை ரொம்ப கோவப்பட வச்சதுன்னே சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. எதிர்பாராத விதமாக இந்த படத்தோட கதை ஏற்கனவே 1997 வெளியான பிரேக் டவுனுங்கிற ஹாலிவுட் படத்துல இருந்தா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தயாரித்த பேராமவுண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பிரைட் இஷ்யூக்காக நஷ்டஈடு கேட்டு கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் கேட்டு லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு அஃபிஷியலாக நோட்டீஸ் விட்டுருக்காங்க. பொங்கலுக்கு தலைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்த அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் மிஞ்சியது. விடாமுயற்சி படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் குட் பேட் அகிலின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துலையும் நடிக்க புக் ஆனார் அஜித் அவர்கள். விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்ததால் குட் பேட் அகிலியோட ரிலீஸ் டேட்டை ஏற்கனவே ஒத்தி வச்சுட்டாங்க. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்கள் குட் பேட் அகிலி படத்தையாவது 100% முடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் குட் பேட் அகிலி தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த படத்தை தொடர்பான புது அப்டேட் வந்து தான் அஜித் ரசிகர்களை சந்தோஷப்பட வச்சிருக்குன்னே சொல்லலாம். குட் பேட் அகிலி படத்தோட டப்பிங் பணிகளை அஜித் அவர்கள் பேசி முடிச்சிட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களை தவிர மற்ற போர்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 10% தான் ஷூட்டிங் இன்னும் பெண்டிங் இருக்கணும். அதையும் சீக்கிரமாகவே முடித்து 2025 ஏப்ரல் 10 குட் பேட் அகிலி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் என்னப்பா, ஏப்ரல் 10 அஜித் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, பண்டிகை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாலும் இதில் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா அஜித் அவர்கள் கூட போட்டி போடுற மாரி தனுஷ் அவர்கள் நடித்த படம் தான் இட்லி கடை. இந்த படமும் அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆக இருக்கு. அஜித் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக மற்ற ஹீரோ படத்தை ரிலீஸ் பண்ணவே கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தியேட்டர்ஸ் ஃபுல்லாக எல்லாமே அஜித் படம் மட்டும்தான் ஓடும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு. ஆனால் இது எதுவுமே காதில் வாங்கிக்காம தனுஷ் எழுதி இயக்கி நடிச்சிருக்க படம் தான் இட்லி கடை. இந்த படத்தை அஜித் அவர்கள் கூட போட்டி போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதா தனுஷ் தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு.
பெரிய பெரிய ஹீரோவே அஜித் படத்து கூட கிளாஷ் போடுறதுக்கு பயந்துட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் தனுஷ் எப்படி தான் இப்படி ஒரு முடிவெடுத்தாருன்னு அவருக்கே தெரிலனே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு இட்லி கடையா இல்லை குட் பேடு அகிலியா? மேலும் சினிமா பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.